நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காயிப்பாயில் கப்பல் சாயிந்திராயின் சந்திரன். குருவே குருவே சார் யோ என்னையா மறைக்கிற? புக்கு சார். அது தெரியுது. என்ன புக்கு? ஸ்கூல் புக்கு சார். பாரா குருவி பாடமெல்லாம் படிக்குது. ஆமா சார். என்னயா திடீர்னு? இல்ல சார், ஸ்கூல பாதியில விட்டேன்னு சொன்னப்போ நீங்க தானே சார் விட்டத்துல இருந்து படிக்கலாம்னு சொன்னீங்க. அதான் பச்சுனுக்கிறேன். ஓஹோ, அப்ப விட்ட கிளாஸ்ல இருந்து நீ படிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா சார். புக்கு கூட நீ எந்த கிளாஸ்ல இருந்து படிப்பு நிறுத்துறேன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாணா சார். கூடியா சார்? வாணா சார். ஆட கூடியா பாப்பா சார். யோ என்ன அது? 1ஆம் கிளாஸ் புத்தகத்தை வச்சிருக்க. அப்ப நீ எந்த கிளாஸ்ல டிஸ்கண்டினியூ பண்ண? பாப்பா கிளாஸ் சார். பாப்பா கிளாஸா? ஆமா சார், பால்வாடியில பாப்பா கிளாஸ் பச்சிக்கிறேன் சார். அப்ப மழைக்க கூட நீ ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. யார் சொன்னது? 4-5 தடவை மழைக்கு ஒதுங்கி இருக்கிறேன் சார். யோ ஒரு பேச்சு கேட்டா நீ சீரியஸாவே மழைக்கு ஒதுங்கணும்னு பதில் சொல்ற சார். என்ன நான் இப்ப என்ன சார் பண்றது? இதுக்கு மேல நீ பேபி கிளாஸ்ல சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கு. அப்போ முடியாதுன்றீங்களா? ஆமையா, இதுக்கு மேல ஒன்னு எங்க ஆயா தூக்கி போறது? நீதியா ஆயா தூக்கிட்டு போன சார். சும்மா விளையாட்டு சொன்னேன். படிக்கிறதுக்கு எப்பவுமே வயசு ஒரு தடையே கிடையாதுயா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமையா, 2 விஷயத்தை நீ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. முயற்சி, பயிற்சி. அப்போ என்னால முடியும்ன்றீங்க? கண்டிப்பா. மெய்யாலுமாவா சார்? யோ கைபாமு மின்னல் மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிக்கிறப்ப உன்னால முடியாதா? முடியும் சார். குருவே உன்னை படிக்க வச்சு பட்டம் வாங்க வச்சு எச்சமாக்காம விடவே மாட்டேயா. அப்போ நீங்க? நான் வாத்தியாராவே எடுத்துட்டு போயிடுறேன். இல்ல சார், நான் எச்எம்னா உங்களை ஏஎச்எம்மா ப்ரோமோட் பண்ணிடுறேன் சார். இது நல்ல ஐடியாயா. என்னடி இப்படி தனியா உட்கார்ந்து இருக்கோம்? அவங்க கூட பேசுவேன் நானு. நம்ம தானே முடிவு பண்ணோம். ஏண்டி நம்ம சண்டை போட்டதே கண்ணனுக்காகதா? அவனே அவங்களோட சேர்ந்துட்டான், நாம ஏண்டி இன்னும் முறைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆமால, கண்ணு அவங்களோட சேர்ந்துட்டானுங்க. அவனுங்க எல்லாம் ஓவர் நக்கலா இருக்கானுங்கடி. நம்ம பாய்ஸ் தானப்பா. நம்ம பாய்ஸா? மாட்டணும் நாய்ஸ் மாதிரி கொதையிடுவானுங்க. இந்த மேட்டர் நல்லா இருக்கே. வேணும்னா அவங்களே வந்து பேசட்டும், நம்மளால போய் பேச வேணாம்ப்பா. அவனுங்களும் அப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன, பூனைக்கு யாரு மணி கட்டுறான்னு தானே பிரச்சனை. நான் வேணா போய் ஒரு பால் போட்டு விட்டா? போட்டு பாரு. துமுறா பேசினானுங்க அவ்வளவுதான், நான் வெறி ஆயிடுவேன். பொறுப்பா, டைம் பார்த்து பந்து வீசுறேன். டேய், எத்தனை நாள் இப்படி மெயின்டைன் பண்றது? என்னடா நம்ம எதுக்கிட்ட தேவலாம் பொண்ணுங்களோட சண்டை போட்டோம்? நம்ம எங்கடா சண்டை போட்டோம்? அவங்க தானே நம்ம கிட்ட சண்டை போட்டாங்க. நம்ம ஏன் அவங்க கூட பேசாம இருக்கணும்? நம்ம எங்கடா பேசாம இருக்கோம்? அவங்க தானே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. ஏய், கேர்ள்ஸ் கிட்ட பேசாதது போர் அடிக்குதுடா. பாரு அச்சிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸா. எவ்வளவு நேரம் தான் அந்த பள்ளங்கிட்டே பேசுறது? டேய், போர் அடிக்குதுன்னா போர் அடிக்குதுன்னு சொல்ற, அதுக்கு என்ன தாக்குறா? கைபாம் பார்த்து ஏதாவது பண்ணு கைபாம். என்ன பண்றது? அசிமா போய் அவங்க கிட்ட மன்னிப்பு பேச சொல்றியா? மன்னிப்பு கேக்குறது அசிங்கம்னு யார் சொன்னது? ஏய் வேணாம், ஓடிடு. ஓடி போய் அந்த பக்கம் சேர்ந்துக்குனா ஒண்ணும் கோச்சிக்க மாட்டல. என்னடா அவனை திட்டுன்னு பார்த்தா எங்க கூட சேர்ந்து சிரிக்கிறா? என்ன பண்றது, நண்பனாச்சா. கைபாம், உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல 4 மாடு இருந்துதான். ஒரு சிங்கம் அதை சாப்பிட வந்தப்ப 4 மாடு சேர்ந்து அந்த சிங்கத்தையும் துரத்தி விட்டுச்சான். இப்ப எதுக்கு அந்த கதையை சொல்ற? இது கூட தெரியல. கேர்ள்ஸ் கிட்ட போய் சமாதானம் பண்ணுன்றான். பண்ணலாம்னா, ஆனா அந்த டப்பாஸ் திமிரு பிடிச்சவ ஏதாவது சொன்னா அப்படியே கலாய்ச்சி விட்டுருவா. என்னடா பண்றது? அவங்களே நூல் விட்டா பாத்துக்கலாம். நான் வேணா போய் கேர்ள்ஸ் கிட்ட சமாதானம் பண்ணட்டுமா? துப்புனா நீதான் வாங்கிக்கணும். பரவாயில்லையா? சனி போடி. என்ன சனி, மழை வர மாதிரி இருக்குல்ல? என்னங்கடா சனி, உச்சியில் மண்டே பழகுது. சும்மா ஆயிட்டு மழை வருதான்ற. ஏன்டா அவளை கலாச்சிங்க? காமெடி பண்ணா சிரிக்காம வேற என்ன பண்றது? ஏன்டி இப்படி சொதப்பிட்ட? ஐயோ, பேர் தான் உங்க ஊர்ல விட்டு போடுறதா? என்னடி என்ன நன்னடி?
நான் வேணா போய் பேசி பார்க்கவா? இப்பதான் சென்னை கலாச்சி அமைச்சிருக்கோம், வெறியா இருக்கும், நீ பாத்துக்கோ. வாட்டர் டேங்கு. என்னடா? நான் வாட்டர் டேங்க் கிட்ட பேசணும். என்ன சிட்டி? ஒன்றும் இல்லை, சைக்கிளுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் சொல்லுங்க. டேய் போடா. இதுக்கு நானே பரவாயில்ல. ஐயோ, டேய், சைக்கிளுக்கு இங்கிலீஷ்ல சைக்கிள், அது எனக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் அசியம் போட்டா எல்லாரையும் சிரிக்க வைக்கதா? சாரிடி. ஏய், என்ன மாநாடு நடக்குதா? வாங்கங்க. என்ன விஷயம்? தனித்தனியா உட்காந்துருக்கீங்க. பாட்டுக்கு பாட்டு ஏதாவது விளையாடுறீங்களா? ம்ஹும். இல்ல சார், சண்டை. சண்டையா? ஆமா சார். ஏன், என்னாச்சு? கண்ணனை அவங்க ரூம்ல வச்சு பூட்டிட்டு சாரி கேட்கல சார், அதான். ஏய், அதான் இவங்கெல்லாம் சாரி கேட்டு கண்ணனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே. ஆமா சார், ஆனா ஆரம்பிச்ச சண்டை ஒன்றும் முடியல சார். அதான் ஏன்ட்டு கேக்குறேன். என்னடா? அவங்க தான் சார் சண்டை போட்டாங்க. உலகம் பூரா நடந்துட்டு இருக்க பல சண்டைகள் ஏன் நிக்காம நடந்துட்டே இருக்கு தெரியுமா? எதுக்கு சண்டை போடுறோம்னு தெரியாம இருக்கிறதுனாலதான். எதுக்காக சண்டை பிடிக்கிறோம்னு தெரிஞ்சா அதை உடனே சரி பண்ணிடலாமே. சண்டை போடுறப்ப காரணம் சின்னதா இருக்கும், ஆனா அது உடனே காணாம போயிடும். பகை அப்படியே வாழ்நாள் முழுவதும் இருந்துட்டே இருக்கும். இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி உங்களுக்குள்ள இப்படி சண்டை வரவே கூடாது. 4 எருது கதை தெரியுமா உங்களுக்கு? சார், அது பழைய கதை சார், ஏதாவது புதுசா சொல்லுங்க சார். டேய், இன்னும் அந்த எருது கதையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம்டா. நீங்க யாருமே என்ன திருந்தலன்னு அர்த்தம். டேய், ஒழுங்க கையை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகுங்கடா. உங்களையும் தான் கையை கொடுங்க. ஏய் கேவி, என்னது? சார், கிருமி மேல ஒரு பாசம் தான் சார். சரி, எல்லாருமே கை கொடுத்துக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சிடம். இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நேற்று நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். நிஜமா சார்? ஆமாடா. சார், நீங்க படத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னீங்களே சார்? டேய், நான் அப்படியெல்லாம் சொல்லடா. நல்ல சினிமாக்கெல்லாம் பாப்பேட்டு தானே சொன்னேன். சார், அப்ப நீங்க பார்த்தது நல்ல படமா சார்? ரொம்ப ரொம்ப நல்ல படம். எல்லா ஸ்டூடெண்ட்டும், எல்லா வாத்தியாரும், முக்கியமா நீங்க எல்லாருமே பேரண்ட்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். என்ன படம் சார்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம் என்ன படம்ட்டு. நம்ம எல்லாம் பார்த்தோம்னு வைங்க, நம்மளை நாமளே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சார், சாட்டியா சார்? ஏய், கரெக்ட். எப்படி கரெக்டா சொன்ன? அந்த படம் ஸ்கூல் பத்தி தானே சார்? ஆமா, ஸ்கூலை பத்தியும் அங்க படிக்கிற பசங்களை பத்தியும் தான். யாராவது படத்தை பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. பரவாயில்லையே, நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. சரி, கையை கீழே போடுங்க. சரி, பார்க்காதவங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவை கூட்டு போய் உடனே சாட்டை படத்தை பார்த்துருங்க. அது ரொம்ப நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். சார், இந்த படத்தை இன்னொரு வாட்டி உங்களோட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க சார். கண்டிப்பா கூட்டு போறேன். சரி சரி சரி, இன்னொரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு. என்ன சார்? சாட்டை படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியுமா? சார், சமுத்திரகனி சார். கரெக்டரா? அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்புறம் அந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் பிரபு சாலமனை தெரியுமா? தெரியும் சார்,
அந்த மைனா மைனா நெஞ்சுக்குள்ள பம்பு பண்ணுற அந்த பட டைரக்டர் தானே சார்? ஆமா, மைனா படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்புறம் இவங்க 2 பேரோட சேர்ந்து இந்த சாட்டை படத்தோட இயக்குனர் அன்பழகனும் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர்றாங்க. நிஜமா சார்? ஆமாடா. எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை பாடமா எடுத்தாலும் அது 40 பேரை தாண்டி போகவே போகாது. ஆனா படமா எடுத்தோம்டா அது பல கோடி பேரை போய் சேரும். ஒரு வாத்தியாரா இப்படி ஒரு நல்ல படத்தை தயாரிச்ச ப்ரொடியூசர் பிரபு சாலமன் சாருக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் இவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்னண்டா, இவர் என்னோட ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். ரொம்ப நல்லா சாட்டை படத்துல நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு வாத்தியாரும் இப்படித்தான் இருக்குன்னு வாத்தியார்களவே யோசிக்க வச்ச என்னோட நண்பர் சமுத்திரக்கனிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த அருமையான சாட்டை படத்தை இயக்கிய அற்புதமான இயக்குனர் அன்பழகன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி, பசங்கெல்லாம் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பேசுறோ பேசுங்க. டேய், குண்டக்க மண்டக்க அது கேள்வி கேட்டுறாதீங்கடா. கேட்கட்டும், நான் பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன? இசை சார். உன் பேரு? சார், இவ பேர் வாட்டர் டேங்க் சார். எது வாட்டர் டேங்கா? ஆமா சார், இவ பேரு சனி, என் பேர் டப்பஸ், அவ பேர் கிரைண்டர் சார். என் கிளாஸ்லயும் அடி வாங்கி முருகன், டிஎம்எஸ், சோடா புட்டின்னு நிறைய பேர் இருக்காங்க. சாட்டை படத்துல நான் 12B வாத்தியார், தெரியுமா? எஸ் சார். உங்களை மாதிரி நிறைய குறும்புக்கார பசங்க என் கிளாஸ்ல இருக்காங்க. பாவம் உங்ககிட்ட மாட்டிட்டு ஸ்டாலின் முழிக்கிற மாதிரி நானும் அவங்க கிட்ட படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். சார், கேர்ள்ஸ் கூட மட்டும் பேசுறீங்க, எங்களை விட்டீங்க. ஏய் இருடா, வரேன்டா. உன் பேர் என்ன? மின்னல் உன் சார். பேரு? கிளி நீ? சார். கைபம் சார். சிட்டி ரோபோ சார். பொட்லம் சார். கிருமி சார். உங்க பேர் என்ன? கண்ணன் சார். கண்ணன். வெரி குட். உட்காருங்க. ஏய் என்ன யோசிக்கிற? சார், சாட்டை படத்துல நடிச்ச ஹீரோயின் பேர் என்ன சார்? அறிவழகி. அது தெரியும் சார். உண்மையான பேர் என்ன சார்? கோபிகா. டைரக்டர் வச்ச பேர் மகிமா. சூப்பர் சார். சார், எல்லா படத்துலயும் வாத்தியார் தான் சார் பசங்களை திருத்துவாங்க. ஆனா சாட்டை படத்துல மட்டும்தான் சார் பசங்க வாத்தியாரை திருத்துறாங்க. சார், டீச்சர்ஸ்லாம் லேட்டா வந்தாங்க, கேட்டுக்கு வெளில நிக்க வைப்பாங்களா சார்? அந்த சீன் சூப்பர் சார். ஆமாடா, நாங்க ஒழுக்கமா இருந்தா தானே உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க முடியும். சார், நான் சாட்டை படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடவா? என்ன பாட்டு? பாடு. சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ முளைத்தாய். சகாயனே சகாயனே என்னை நீ ஏன் பறித்தாய். எப்படி சார் இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? தேங்க்யூ சார். உட்காருங்க. சார், உங்க சாட்டை படத்துல திக்குவாய் பொண்ணு பேச்சியம்மா பேச வைப்பீங்களா சார்? ரொம்ப நல்லா இருந்தது சார். எல்லாம் பிராக்டிஸ் தாமா. உட்காரு. சார், சாட்டை படம் பார்த்தது வந்து டெய்லி காலையில எங்க அப்பா குடும்பத்தோட தோப்புக்கரணை போட சொல்றாரு சார். ஏன் சொல்றாரு தெரியுமா? அப்பதான் சார் 2 மூளையும் நல்லா வேலை செய்யும். அது மூளை இருக்கிறவங்களுக்குடா. உட்காரு. ஏய், ஏய், என்ன ஏய், பண்ணுவ? ஏய். என்னடா? உட்காரு உட்காரு உட்காரு. சார், சாட்டை படத்துல புகார் பெட்டி டெலாக் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் பேச காமிங்க சார். கொஞ்சம் நீளமா இருக்குமே, பரவாயில்லையா? பரவாயில்ல சார். பேசிட்டா போச்சு. உட்கார். கடைக்கோடியில பிறந்த ஆதிவாசி பெத்த புள்ளையில இருந்து இந்தியாவின் முதல் குடிமகன் பெத்த புள்ள வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம் தரோம். அவங்கள ரேங்க் படி பிரிக்காம பிடிச்ச இடத்துல உட்காருங்கன்னு சொன்னேன். அது தப்பா? வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி வேணும், பள்ளிக்குள்ள ஒரு வீடு வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாத்தியார் வர வரைக்கும் நிக்க வேணா, உட்காருங்கன்னு சொன்னேன். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான விஷயம் பேச்சு. பேசாம இருந்தா தான் கெட்டு போயிருவீங்க. பசங்க பொண்ணுங்க ஒருத்தர் பேசிங்க, ஃப்ரீயா இருங்கன்னு சொன்னேன். ஏன் இதை விட அவன் ஜெயில் எவ்வளவோ மேல நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான். இது எல்லாத்துக்கும் மேல நான் மட்டும் சஜஷன் பாக்ஸ் வச்சது தப்புன்றீங்களா? இந்தா பாருங்க,
படிங்க பசங்களோட மனசை. என்ன அடிக்காதீங்க, திட்டாதீங்க, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க, வீணா போயிடும், உருப்பட மாட்டேன்னு சபிக்காதீங்க. உங்ககிட்ட டியூஷன் படிக்க வரலன்றதுக்காக தனிப்பட்ட முறையில் பழி வாங்காதீங்க. எதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டு சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்னு. எதெல்லாம் இவங்க என் சைடு தப்புன்றாங்களோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சரின்னு சொல்றான். இதையும் மீறி இவங்க பேச்சை கேட்டு நீங்க என் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஹெச்எம் உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். என் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? எவ்வளவோ இருக்கு சார். பசங்களுக்கு சாதமா கவர்மெண்ட் போட்டுக்கிற ஒவ்வொரு ரூலையும் நீங்க பிரேக் பண்ணல. இங்க பார், இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன இங்க இருந்து யாரும் வெளியில அனுப்ப முடியாது. இனிமே இங்க இருந்து பெஞ்ச் மட்டும் இல்ல, ஒரு பென்சில் வெளியில போச்சுன்னா கூட ஹெச்எம் நீங்க கேள்வி கேட்கறீங்களோ இல்லையோ, ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் வாத்தியார் நான் கேள்வி கேட்பேன். இவ்வளவு நாளா இங்க மாத்த வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் சார் புரியுது வாத்தியங்களா என்ன. என்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூல்ஸ் போடுறதை நிறுத்தி டீச்சர்ஸ்க்கு ரூல்ஸ் போடுறீங்களோ அன்னைக்கு தான் சார் இந்த ஸ்கூல் உருப்படும். சிறப்பா இருந்தது சார். ஏங்க நீங்க எழுதுனதானே. அப்புறம் தயா, சாரி கனி, உங்க கூட எல்லாருமே போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எடுத்துட்டா போச்சு. வாங்க 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 நாராயணா வாங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது சார், வாங்க. கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. ரெடி. அடங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வணக்கம் சார். வாயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க சார். நீங்க வர சொன்னதா தமிழ் சொன்னாரு. ஆமா ஆமா. அப்புறம் எல்லாம் எப்படி போகுது? ஓகே சார். ஓ, பசங்க எல்லாம் ஒழுங்கா படிக்கிறாங்களா? பரீட்சை வச்சா தெரிஞ்சிட போகுது. அதுவும் சரிதான். என்னையா சொல்ற? எல்லாருமே ஓரளவுக்கு படிக்கிறாங்க சார். யோ, ஓரளவுக்கு படிக்கிறாங்க இல்லையா? ஒழுங்கா படிக்கிறாங்களா இல்லையா? படிப்பாங்க சார். அப்புறம் கிளாஸ்ல எடுக்கிறது ஒன்றும் கஷ்டமா இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சார். கஷ்டம்தான் சார். கிளாஸ்ல 4 முட்டா பசங்க இருந்தாலே ரொம்ப கஷ்டம். கிளாஸே முட்டா பசங்களா இருக்கிறப்ப அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே சார்? சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். யோ தமிழ், ஒத்தையாளா ஸ்டாலின் கஷ்டப்படுறத பாக்குறப்போ என் நெஞ்சே வலிக்குதுயா. ஏன் தமிழ், அதுவும் இல்லாம ஒரே ஒரு கிளாஸ உதவக்கிற கிளாஸ ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? என்ன ஸ்டாலின் சொல்ற? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு ஒன்றும் புரியல சார். தமிழ், பாண்டியன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் பாத்தியா? ஆமா சார். சார் இப்ப எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கு தான். என்ன? உன்னோட பாரத்தை குறைக்கவும் 7Cக்கு கிடைச்ச அவப்பேரை துடைக்கவும் நான் முடிவு பண்ணிருக்கையா. என்ன சார் சொல்றீங்க? 7Cல இருக்கிற 30 பசங்களையும் 6 பசங்களா பிரிச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் போடுறதா முடிவு பண்ணிருக்கோம். சார் என்ன சார் சொல்றீங்க? ஓ, என்னையா ஷாக் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கற? நல்ல விஷயம் தானே? நிச்சயமா இல்ல சார். ஒன்னா இருக்க பசங்களை பிரிக்கிறது நிச்சயமா நல்ல விஷயம் இல்ல சார். யோ, 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தனித்தனியா இருந்தவங்க தானயா? சார் அது வேற சார். இப்ப அப்படி இல்ல. இப்ப அவங்க எல்லாருமே ஒரே டீம். அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, நட்பு இருக்கு. யாருனாலும் பிரிக்க முடியாத மிகப்பெரிய உறவு இருக்கு சார். ஆரம்பிச்சிட்டாயா? சான்ஸ் கிடைச்சா போதுமே, அள்ளி விடுவான் அட்வைஸ். சார் நீ யோசிக்கிறது தப்பு சார். நான் ஒத்துக்கவே மாட்டேன். டென்ஷன் பண்ணாம இருக்க மாட்டானே. என்ன ஸ்டாலின், இப்ப என்ன சொல்ல வரீங்க? சார் முன்னாடி வேண்டாம் நீங்க நினைக்கிற மாதிரி 7C ஒரு உருப்படாத கிளாஸா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல சார். இது உங்களுக்கே ஓவரா தெரியல ஸ்டாலின். டிஓ கேட்ட 4 கேள்விக்கு உங்க பயலுக்கு ஆன்சர் சொல்லிட்டா மொத்தமா உங்க கிளாஸே மாறிடுச்சுன்னு சொன்னா இது நியாயமா? நான் அப்படி சொல்ல சார். ஆனா மாறும். ஆனா அந்த மாற்றம் இப்ப நடந்துட்டு இருக்கு சார். இப்ப போய் அவங்கள பிரிச்சா கண்டிப்பா அது சரியா வராது சார். எப்பயா மாறும்? சீக்கிரமே மாறிடு சார். அப்படிலாம் என்னால எப்பன்னு காத்திருக்க முடியாது. இன்னும் 15 நாள்ல கோட்டாலி வருது. அதுல உன் பசங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சு பரிச்சை எழுதுனா பிரச்சனை இல்லாம இருக்கும். சார் எழுதுவாங்க சார். பொறுங்க ஸ்டாலின். பொதுவா 7Cல எக்ஸாம் வச்சா 3-4 பேர் தான் ஆல் பாஸ் பண்ணுவாங்க. மத்த எல்லாரும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல புட்டுக்குவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிறதுக்குன்னு 10 பேர் இருப்பானுங்க. அப்படி இல்லாம யாராவது 1-2 பேரு 1-2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கூட இருக்கிற 30 பேர்ல 20 பேராவது ஆல் பாஸ் பண்ணணும். சார் உடனேன்றது அதெல்லாம் கஷ்டம் சார். அப்ப 7Cயை பிரிக்காம இருக்கிறதும் கஷ்டம் தான் சார். 30 பேர் ஆல் பாஸ், அதுல ஒருத்தன் கூட ஆல் ஃபெயில் இருக்க கூடாது. அப்படி நடக்கலைன்னா 7C இல்ல. சார் இப்பதான் சார் அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனேண்டா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். வேற வழி இல்ல ஸ்டாலின். உனக்கு இதுல என்ன பிரச்சனை? அவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்காங்க, பிரிக்காதீங்க சார். அதாயா நானும் சொல்றேன். டீமா இருந்து ஜெயிச்சா யாரு பிரிக்க போறா? டீமா இருந்து தோத்தா அப்புறம் டீமா இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும் சார்.
அதெல்லாம் முடியாது. போய் அவங்கள ஒழுங்கா படிக்க சொல்லு. அது ஒண்ணுதான் சமசி இருக்கிறதுக்கு ஒரே வழி. போங்க ஸ்டாலின், நீங்க தான் கடலை 2ஆ பிரிப்பீங்க, மலையை தூக்குவீங்க, மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களே, இதையும் முயற்சி பண்ணி பாருங்க. போங்க ராஜா போங்க. கெட் அவுட். போயா யோ போயா. பச்சோம்ல அவன் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு ஆப்பு.